யார் போய் சேர்ந்தாலும் சேரலாம், யாரு வந்தாலும் வரலாம். தமிழ்நாட்டில் நிரந்தர கூட்டணியும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அதிமுக பக்கம் போக மாட்டோம். நிரந்தர எதிரி கிடையாதுன்னு சொன்ன உடனே நீங்க அதை ஒண்ணு கேள்வி கேட்பீங்க, சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இனி தனித்து நின்று வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தியுடைய இயக்கமாக திமுகவை உருவாக்கி காண்பிப்போம். அந்த மாணிக்க தாகூரை பழனியையும் கரூரையும் கேளுங்க. மாணிக்க தாகூர்கிட்ட கரூர் சம்பவத்தையும் பழனி சம்பவத்தையும் கேளுங்க. அதை போல நாகர்கோயில் கிளைச்சிறை சம்பவத்தை கேளுங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும். நித்தம் நித்தம் கொலைகள், நித்தம் நித்தம் கற்பழிப்புகள், நித்தம் நித்தம் போக்சோ வழக்குகள், நித்தம் நித்தம் கொள்ளைகள், இப்படி நடக்கின்ற ஒரே ஆட்சி இன்றைய ஆட்சி தான். அதை சொன்னதுக்கு தான் செத்து போயிட்டான் ஒருத்தன். எங்க அண்ணனோட ஆட்சியா நான் லஞ்சம் தரமாட்டேன்னு நாகர்கோயில்ல சொன்ன ஒரு பொட்டி கடைக்காரன், அது செத்து போயிட்டான். அண்ணன் ஆட்சி தம்பி ஆட்சின்னு சொன்னதுனால செத்து தான் போனான். அவன் உயிரோட இருக்கானா? எங்க தலைவர் பொறுமையானவர்ங்கிறது அவருக்கு தெரியும். பின்பக்கத்து வழியா வர மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியும். அது ஏற்கனவே ஒரு பேட்டியில தெளிவாகவே நாங்க சொல்லியிருக்கோம். 2016 சம்பவத்தை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் எவ்வளவு சொன்னோம், 108 அன்னைக்கு எங்களுக்கு. ஆனாலும் நாங்க அன்னைக்கு கொல்லைப்புற வழியாக வரவில்லை. அப்புறம் பை எலெக்ஷன்ல சேர்த்து 112க்கு போனோம். ஆனால் கொல்லைப்புறத்தை நாங்கள் விரும்பவில்லை. நேரடியாக மக்களை சந்தித்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். எனவே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுமை காப்பதிலே வல்லவர். அதே நேரத்தில் எதையும் மனதிலே வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்யும். அதாவது இன்றைக்கு கூட்டணி தலைவர் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, ஆட்சியில் இருக்கிற போது ஒன்று பேசுவாங்க, வெளியே வர்றதுக்காக ஒன்று பேசுவாங்க, வெளியே வர்றதுக்காக ஒன்று பேசுவாங்க, வெளியே வந்த பிறகு ஒன்று பேசுவாங்க. எனவே அந்த பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்த வேண்டும்.